எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஏய், என்னடி பண்ற? இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடி, தப்புமா. கத்திய தூரம் எடுமா, ரொம்ப ஷார்ப்பா வேற இருக்கும் போல இருக்க. ஏய், இது கறி வெட்டுற கத்தியா இல்ல ஓலை வெட்டுற கத்தியாடி? இவ்வளவு நாளா காய்கறி வெட்டுற கத்தியா மட்டும்தான் இருந்தது. இன்னில இருந்து இது ஓலை வெட்டுற கத்தியா மாற போகுது. மொபனே, உன்னை இன்னைக்கு போட்டு தள்ளாம விட மாட்டேன்டி. ஏய், எதுக்கடி இப்ப என்ன போட்டு தள்ள போறேன்? இங்க பாரு, நீ வேற எவனும் மாப்பிள்ளைன்னு நினைச்சல, அதான் இப்ப நானே மாப்பிள்ளையா வந்துட்டேனேடி. எதுக்கடி இதை போட்டு தள்ளுறேன்? நீ என் மாப்பிள்ளையா வந்தல, அதுக்குதான் உன்னை போட்டு தள்ள போறேன். அடி பாவி, அதுக்காடி என்ன போட்டு தள்ள போற? ஏண்டி, நீ என்ன லவ் பண்ணல, அப்புறம் எதுக்குடி? அத நானே மாப்பிள்ளையா வந்துட்டேன்ல. மாவனி, ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதடா. நேத்து நான் உன்கிட்ட எவ்வளவு நேரம் புலம்பி இருப்பேன். எவனோ அண்ணன் தம்பிங்க 2 பேர் வரானுங்களாம், அவனுங்களை நான் என்ன பண்றதுன்னு தெரியாம உன்கிட்ட ஒரு பைத்தியக்காரி மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த அண்ணன் தம்பி நீயும் சக்தி மாமாவும் தான்றத ஏன்டா நேத்து என்கிட்ட சொல்லல? அது அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு சொல்லலடி. கத்திய தூரம் எடுடி, பயமா இருக்குடி. இங்க பாரு, இப்ப போனா போட்டோன்னு உன்னை விடுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் அது இதுன்னு ஏதாவது கிறுக்குத்தனமா எதனா வேலை பண்ணியும் பேச்சுக்கு இடமே கிடையாது. போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. ஐயோ, கொலகார பாவிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே, கொஞ்சம் யோசிச்சிருக்கணுமோ? டி நரேன், இப்ப கூட உனக்கு குறைஞ்சிடல, கழுத்துல தாலிய கட்டல, நல்லா யோசிடா. இவ உனக்கு வேணுமா? என்னடா, கல்யாணத்துக்கு முன்னாடியே கழுத்துல கத்திய வைக்கிறாளே, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கெங்க வைப்பான்னு யோசிக்கிறியோ? இப்பவே இவளை கலட்டி விட்டுறலான்னு நினைக்கிறியோ? அப்படி நீ நினைச்ச இப்பவே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்டா. ரொம்ப பேசுறேன், இருடி ஒண்ணு. என் நிவிமோ கோவப்பட்டா கூட அழகா இருக்கும். எதுக்குடி இந்த கோவம்? சும்மானா கோவப்படுற மாதிரி நடிக்கிற, அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு கோவம் தான். உன் மேல நான் பயங்கர கோவமா இருக்கேன். விடுடா, விடுங்கறல கர்வப்பையில, விடுடா. ஏய், உன் முகமே சொல்லுதுடி என் மேல உனக்கு எந்த கோவமும் இல்லைன்னு. சும்மா கோவம் வர மாதிரி என் நிவி நடிக்கிறான்னு நல்லா தெரியுதுடி. ஏய், என்ன? சரி, சாரி, நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்லாதது என் தப்பு தான். ஒரு சின்ன சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு அப்படி பண்ணிட்டோம் நாங்க. அதுக்கும் என் செல்லக்குட்டி இப்படிலாம் கோவப்படலாமா? சாரிடி. முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. சரிடி, அதான் சொன்னல, சும்மா ஒரு சின்னதா ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான் சொல்லல. அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? அதுக்கு இல்ல, இப்ப நாங்க உங்களை பார்க்காமலே பாயாசத்தை கொடுத்திருந்து நீங்க அதை குடிச்சிருந்தா உங்க 2 பேரோட நிலைமையை யோசிச்சு பாரு. எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, பாதிப்பு உங்களுக்கு தானே. அடிப்பாவி, அது என்னமோ கரெக்ட் தான். ஆமா, ஏதோ நீ பேச்சுக்கு சொல்றேன்னு நினைச்சேன்டி. உண்மையாவே இப்படி ட்ரை பண்ற? வேற எவனாவது வந்திருந்தா செத்தான் போல இருக்கே. ஆமா, அப்புறம் மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனை போய் பார்க்க முடியுமா? பொண்ணு பார்க்க கூட அவனுங்களை பார்க்க கூடாதுன்னு தான் நானும் ஏக்காம இப்படி ஒரு வேலை பண்ணும். எப்படி நல்லா இருந்ததா? செம்ம சூப்பர். ஆனா என்ன, நல்ல வேலை மாப்பிள்ளன்ற இடத்துல நாங்க வந்துட்டோம். அவனை வேற எவனாவது வந்திருந்தானுங்க, அவனுங்க துண்டக்கானும் துணியக்காடுன்னு ஓட விட்டுருப்பீங்கடி நீங்க. கண்டிப்பா எங்க இஷ்டம் இல்லாம வேற ஒருத்தன் எப்படி எங்க வீட்டுக்குள்ள வரலாம்? அதான் எங்களுக்கு அம்மா அப்பா கிட்ட சொல்ல தைரியம் இல்ல. தைரியம் இல்லைங்கிறத விட அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்தோம். அதான் வரவனுங்களை கஷ்டப்படுத்தி அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் சும்மா லைட்டா 4-5 அப்படி போட்டோம், வேற ஒண்ணும் இல்ல. 4-5? அது சரி, நீ கூட பரவாயில்ல. ஆனா எங்க அண்ணி எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கலடி. 7-8 போட்டிருக்காங்களே. ஐயோ, அதை குடிச்சிருந்தா என் அண்ணன் நிலைமை ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியலடி. அதான் சொன்னேன்,
நல்ல வேலையா 2 பேரும் தப்பிச்சிட்டீங்கன்னு. எங்க அப்ப கூட எங்க அண்ணன் தான் தப்பிச்சாரு, நான் தப்பிக்கலன்னு நினைக்கிறேனே. ஏய், அந்த கத்திய தூரம் போடுறி, பயமா இருக்குடி. ம், இந்த பயம் எப்பவுமே இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டே சுத்துறேன். மவனே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த பயத்தோடவே இருக்கணும், புரியுதா? நல்லாவே புரியுது. தேவையில்லாத இடத்துலலாம் இந்த ஆயுதம் நமக்கு தேவையில்ல. அதை தூக்கி தூர போட்டுடி செல்லக்குட்டி. போட்டுட்டேன், போதுமா? சொப்பா, இப்போதாண்டி என் உயிர் என் கையிலே வந்தது. சொப்பா, இது போதும். அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, என்ன திடீர்னு எப்படி அப்பாவையும் மாமாவையும் சம்மதிக்க வச்சீங்க? நம்ம விஷயத்தை எப்படா சொன்ன? நான் எங்கடி சொன்னேன்? எல்லாம் அண்ணா தான் சொன்னாங்களே. நேற்று ஈவினிங் தான் எனக்கே விஷயம் தெரியும். அண்ணா கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம்னு சொன்னாங்க. அப்புறம் வந்தது பாரு ஒரு சந்தோஷம். அப்பா, அந்த சமயம் மட்டும் நீ இருந்திருந்த கட்டி பிடிச்சு நச்சு 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 கொடுத்துட்டு இருப்பேன்டி. கொடுப்பேன், போடா. என்ன, இனிமே நான் யார் பர்மிஷனும் வாங்க வேண்டியது இல்லை, தெரியும்ல. நமக்கு கூடி சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுதுடி. அப்புறம் எதுக்கு யாருக்காகவும் நான் பயப்படணும்? இனி பயப்பட போறதும் இல்ல, பர்மிஷனும் கேட்க போறது இல்ல. இனி நீ என்னோட சொத்துடி, எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அது சரிதான். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, ஏன் அத்தை வரல? அம்மாவை கூப்பிட்டோம், ஆனா அம்மா தான் கௌரியமா இருக்காங்கல்ல. எல்லாமே நமக்கு கௌரியமா தானே. அவங்க பார்த்து ஓகேன்னு சொன்னாலே போதும். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் வீட்டுல இருக்கேன். ஏன் மருமகளை தான் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்ல, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் அப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசுவோம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதான் அம்மா வரல, அதுக்கு பதிலாக கௌரி அம்மா வந்திருக்காங்க. பரவாயில்லப்பா, உங்க ஃபேமிலியில நல்ல ஒத்துமை தான். அங்க நான் வந்து வாழ போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ, நானு, சக்தி மாமா, இனி அக்கா எல்லாம் ஒன்னா இருப்போமா? ஒன்னா இருப்போனா? எனக்கு புரியலடி. இல்லடா, எல்லாரும் ஒரே வீட்டுல இருப்போமான்னு கேக்குறேன். அது ஒரே வீட்டுல இருப்போமான்னு கேட்டா கிடையாது. நானு, அம்மா, நீ 3 பேரும் நம்ம வீட்டுல இருப்போம். சக்தி அண்ணா, இனியா அண்ணி, அப்பா அம்மான்னு அவங்க வீட்டுல இருப்பாங்க. எப்ப பார்க்கணும்னு நினைக்கிறியோ எப்போ வேணாலும் நீ உங்க அக்காவை போய் பார்க்கலாம், உங்க அம்மாவையும் தான். அதுக்கு இந்த நரேன்லாம் எதுவும் சொல்ல போறது இல்ல, தெரியும்ல. எல்லாமே என் பொண்டாட்டி இஷ்டம் தான். அவ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ பண்ணலாம். அவ எவ்வளவு ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைக்கிறாளோ ஃப்ரீடமா இருக்கலாம். அவளை நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவளை நான் பார்த்துக்கணும். லவ் யூ நரேன், லவ் யூ டூட கருப்பையா. சரிடி என் வெள்ளச்சி, இவ்வளோலாம் பார்த்துக்க போறேன்னு சொல்றேனே, இந்த கருவப்பா எனக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல, கொடுடி. இப்பதான் சார் சொன்னாரு, எல்லாமே ஏன் இஷ்டம் தான், எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன்னு. ஸோ எனக்கு இப்போ இது கொடுக்க தோணல, தோணும் போது கொடுக்குறேன். சரியோட கருவப்பையிலே. ஓடியே, மற்ற விஷயத்துல மட்டும்தான் ஃப்ரீடம், இந்த விஷயத்துல ஃப்ரீடம்லாம் இல்லை. இதுல நான் என்ன சொல்றேனோ அது மட்டும்தான். அதனால இப்ப எனக்கு வேணும். மூடி வைத்த அழகை அடிமூச்சு முட்ட பிறக்க மனம் தத்தளித்து தவிப்பது கொஞ்சம் எச்சில் அணைக்கட்டுமே, உள்ள பொழியும்படி வெள்ள பரவட்டுமே, மெதுவாய் வருது மெதுவாய் வருது மடிப்புல ஊஞ்சல் கட்டி தூளி மறக்குமா நியாயமா இது நியாயமா, பதில் சொல்லடி செல்லம்மா. ஏய், தள்ளி நிக்க மாட்டோம், இப்படி ஒட்டிக்கிட்டு தான் நிப்பியா? நகர்ந்து நில்லு. எப்படி எப்படி? ஏய், இப்ப நீ என் பொண்டாட்டிடி, இப்படிதான் நிப்ப, இப்படிதான் நிக்கணும். நீயும் என் பக்கத்துல தான் நிக்கணும். ஏதாவது ராங்கித்தனம் பொண்ணு மனசுல வச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணுவேன். இடியட், ரொம்ப ஆடாதடா. நான் சீக்கிரமே டைவர்ஸ் வாங்கிடுவேன், பார்த்துக்கிட்டே இரு. வாங்கு வாங்கு, அதுக்குள்ள ஒரு புள்ளைய கொடுத்துட்றேன், அப்புறமா சேர்த்து வாங்கிடு, சரியா? யூ ராஸ்கல், அப்புறம் வச்சுக்கிறேன்டா. இனிமே எதுக்கு வச்சுக்க போற? அதை கட்டிக்கிட்டோமே, கட்டிக்கலாம், சரியா? டேய் டேய் டேய், உனக்கெல்லாம் அறிவில்ல? இப்படி விருப்பம் இல்லாத என்ன கல்யாணம் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்.
உனக்கெல்லாம் அறிவுங்கிறது இல்லவே இல்லையாடா? அப்படிதான் வச்சுக்கீங்க. அம்மா கூப்பிடுறாங்க, என்னன்னு கேளு. ஏன் நான் என்ன நீங்க வச்ச வேலைக்காரியா? அப்படியெல்லாம் கேட்க முடியாது. போய் வேலையை பாருங்க. ஆமா, என் ரூம் எங்கங்க? இப்ப நீ அம்மா கிட்ட என்னன்னு கேக்குற, நீ மட்டும் கேட்கல என் மாமியாருக்கு போன் போட வேண்டியது வரும். எப்படி மாமியாருக்கு போனை போட்டுறவா? சீ, கேட்டு தொலைறேன். சொல்லு என்ன? ஏய், மரியாதை. அவங்க உனக்கு மாமியாரு. அத்தை சொல்லுங்க அத்தை, என்னங்க அத்தை அப்படின்னு கேளு. இல்ல உங்க அம்மா பழுக்க வச்ச மாதிரி மறுபடியும் பழுக்கும், பாத்துக்க. முகம் பழுக்குமா என்ன? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க. சொல்லுங்க என்ன? என்னடி சொன்னது புரியலையோ? அத்தை சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேளு. இல்ல ஏன் அத்தைக்கு போன் பண்ண வேண்டியது வரும். என்னடா பிளாக்மெயில் பண்றியா? நானே கொடுத்துருவேன், அப்புறம் புருஷன் கொடுமைன்னு ஆயிடுமேன்னு தான் பாக்குறேன். அம்மா அடிச்சா எந்த இடத்துலயும் கேஸ் கிடையாது, நான் அடிச்சா கேஸ் ஆயிடுமேன்னு பாக்குறேன்டி. அடிச்சேன்னு வச்சுக்கேன், உங்க அம்மா அடிச்சா கண்ணை மட்டும்தான் பழுக்கும். நான் அடிச்சேன்னு வச்சுக்க எது ஏதோ பழுத்துரும், பாத்துக்க. கடவுளே. ச்சே. அத்தை சொல்லுங்க அத்தை, என்னத்துக்கு கூப்பிட்டீங்க அத்தை? அடி ஸ்ருதி, விளக்கேத்துமா. இன்னைக்கு தான் வீட்டுக்கு முறையா வந்திருக்கேன். விளக்கேத்துமா. நீ தான் விளக்கேத்தணும். ஏத்துமா. வாட்? விளக்கேத்தணுமா? என்ன உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வந்திருக்கேனா? இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, நீங்களே செஞ்சுக்கோங்க. என் பெட்ரூம்ல தான் போன் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். ஏத்துறேன். விளக்கு தானே ஏத்தணும், ஏத்துறேன். மேட்ச் பாக்ஸ் எங்க இருக்கு சொல்லுங்க. எல்லாமே எங்க சாமி பக்கத்துல இருக்கு பாருமா. விளக்கேத்துமா. நல்லத மனசுல நினைச்சுக்கிட்டு விளக்கேத்துமா. இனி எல்லாமே நல்லதாவே நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு ஏத்துமா. எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சுதான் ஏத்துவேன். இங்க யாருக்கும் எதுவும் நல்லதே நடக்க கூடாது. ச்சே, இந்த கும்பல வந்து மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். ஐயோ, இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா. எங்க அம்மா அம்மா. ஆனா சத்தியமா சொல்றேம்மா, நீ நல்லாவே இருக்க மாட்டேம்மா. அதெல்லாம் என் மாமியார் நல்லாதான் இருப்பாங்க. விளக்க ஏத்துடி, ஏத்து. தீபம் ஏந்தி வந்தோம் இங்கே நல்ல நாளிலே, உள்ளம் குழந்தையாகி போனோம் உந்தன் நண்டோடியிலே. அதான் விளக்கு ஏத்தியாச்சுல. ஆமா, இங்க ஏ ரூம் எங்க இருக்கு? ஏ ரூம் எங்கன்னு சொல்லுங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமாமா, அடி வாங்கி என் பொண்டாட்டி ரொம்ப டயர்டா இருக்கான். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்கம்மா, ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளையில இருந்து அவதான் எல்லா வேலையும் பாப்பாமா. என்ன நான் எதுக்கு வேலை பார்க்கணும்? இங்க பாரு, ஏன் வீட்லயே நான் எந்த வேலையும் பார்த்தது கிடையாது. நீங்களாம் என்ன ஏதாவது வேலை சொன்னீங்க, நான் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது வரும், பாத்துக்கோங்க. என்ன சொல்லுவ ஸ்டேஷன்ல போயிட்டு? ஓ, என்ன பாத்திரம் தேய்க்க சொல்றாங்க, துணி தேய்க்க சொல்றாங்க, சமையல் பண்ண சொல்றாங்கன்னு எங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? என்ன வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். கொடு. நான் கூட என் மாமியார் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆமா, கல்யாணம் அப்ப உங்க அம்மா, அத என் மாமியாரு எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கா? என்ன வேணாலும் பண்ணுங்க, தூக்கி போட்டு கூட மிதிங்க, ஆனா என் பொண்ணு ஒரு குடும்ப பொண்ணா வரணும். என்ன தூக்கி போட்டு மிதிக்கவாடி? உன்னை கொலை பண்ணாலும் உங்க அம்மா ஏன்னு கேட்க மாட்டாங்க, பாத்துக்க. அவளை வீட்டை தாண்டி எங்கேயாவது போகணும்னு நினைச்சேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போ, அங்க இருக்கு பார் ரைட் சைட்ல, அதான் நம்ம ரூம். போ. நம்ம ரூமா? இங்க பாரு, ஏ ரூம்ல நீ வராத. எனக்குன்னு தனியா ரூம் கொடுத்துருங்க. நீ ஏ ரூம்க்குள்ள வரக்கூடாது. நாங்க இன்னும் அந்த அளவுக்குலாம் பணக்காரங்களா ஆகலாமா? ஆன பிறகு உனக்கு தனியா ரூம் தரேன். நமக்கெல்லாம் குழந்தை பிறக்கணும்ல, அது வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு ரூம், சரியா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வேணா தனியா வச்சுப்போம். எதுக்குன்னா 2வது குழந்தைக்கு கொஞ்சம் கேப் விடணும்ல, அதுக்காக. சரியோடி? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. அசோக், நீ ஸ்ருதியை கூட்டிட்டு உள்ள போப்பா. நான் மத்த வேலையில நான் பாத்துக்கிறேன். ஒரு 2-3 நாளைக்கு ஸ்ருதி நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ போ, கூட்டிட்டு ரூமுக்கு போ. நான் பாலும் பழமும் கொண்டு வரேன், போப்பா. அதெல்லாம் இவளுக்கு ரெஸ்ட் எல்லாம் எதுவும் வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் போதும். நாளையில இருந்து அவ எல்லா வேலையும் செய்வா. உங்களுக்கு மருமகன் ஒருத்தி வந்துட்டா, அவகிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்கம்மா. இவ எதுக்கு இருக்கா, இவ பாத்துப்பா. நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? என்னடா என்ன வச்சு வேலைக்காரி மாதிரி நடக்கணும்னு பாக்குறியா? இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அதெல்லாம் நடக்கும், நான் பாத்துக்கிறேன். சரி, இப்போ ரூமுக்கு போவோம். உள்ள போய் நிறைய வேலை இருக்கு, அதுக்குதான் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு ரெஸ்ட். நாளையில இருந்து
எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறமா வேலை இருக்கு. சரியா? போலாமா? வாடி. கூந்தல் கண்டவுடன் மேகம் வந்ததென மயிலும் நடனமிடுமோ பூவில் ஆடி வரும் பண்டு இமையில் விழ கண்களாகி விடுமோ சேர போத்தி தாசங்கரும்பு ஆடுதா அடிச்சு திங்கத்தான் கத்தெரும்பு தேடுதா. அஜய் 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 சொல்லுவே நீ. என்ன சார் வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டே இருக்கீங்க? என்ன இல்ல இவ்வளோ நாளா திருட்டுத்தனமா ஒளிஞ்சு பார்க்லயும் பீச்லயும் காலேஜ் வாசல்லையும் பஸ் ஸ்டாண்ட்லயும் இப்படியா திருட்டுத்தனமா பார்த்துட்டு இருந்தோமா? இன்னைக்கு என் பொண்டாட்டியா என் பெட்ரூம்ல வச்சு பார்க்கறேன்னா அதான் ஒரு மாதிரி என் வெண்ணிலா தெரியறாளா? அதான் சொட்டு அடிச்சுட்டு இருக்கேன். நல்லா இருக்கடி. அப்படி அது சரி 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 பார்த்ததெல்லாம் போதும். டைம் என்னன்னு பாத்தீங்களா? எனக்கு தூக்கம் வருது, தூங்கணும். என்னது தூங்கணுமா? ஏய் என்னடி தூங்கணும்னு சொல்றேன்? இன்னைக்கு நமக்கு என்னன்னு தெரியும்ல, காலையில கல்யாணம் இருக்குடி. அப்பனா இப்ப நமக்குள்ள என்னென்னமோ நடக்கணும் தெரியும்ல. என்ன நடக்கணும்? என்னவா அடியை ஃபர்ஸ்ட் நைட்டுடி. கல்யாணம் அன்னைக்கு வர நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுல அந்த நைட்டு இன்னைக்கு தான் நம்ம 2 பேருக்கும் அந்த நைட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்லடி. ஆமா ஆமா, கல்யாணம் ஆகிற அன்னைக்கு வர நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு தான். ஆனா நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல. ஓய் என்னடி சொல்ற? இன்னைக்கு காலையில தானே நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அப்ப நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு தான். நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அதான் நான் ஞாபகப்படுத்திட்டேன். பரவாயில்ல விடு, நான் இப்ப ஞாபகப்படுத்திட்டேன். அதனால நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுடி. ஜெய் ஐம் சாரி, எனக்கு உங்க ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியுது. நான் இப்படி சொல்றேன்னு நினைச்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. என்ன வெண்ணிலா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அஜய். நம்ம விஷயம் நம்ம வீட்டுக்கு தெரியாம இருந்திருந்தா இப்ப நமக்கு மேரேஜ் ஆயிருக்காது. இந்த நேரம் என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க ஒரு நல்ல ஜாப் பார்த்து அது நல்லா ஒர்க் பண்ணிட்டு ஒரு செட்டில் ஆன பிறகு தானே என்ன நீங்களே வந்து பொண்ணு கேட்கணும்னு நினைச்சிருந்தீங்க. ஆமா இதுதான் எனக்கும். கண்டிப்பா நானும் வீட்டுல சும்மா இருக்க மாட்டேன். படிச்சு முடிச்சதுக்கு நானும் எதனா ஒரு ஜாப் பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். கரெக்டா? நம்ம 2 பேரும் லைஃப்ல ஒரு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தானே நம்ம வீட்டுல மேரேஜ் பத்தி பேசியிருப்போம். ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா. இதுதான் அஜய் இப்போ சொல்றேன். நம்ம லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நமக்குள்ள எல்லாம் நடக்கணும்னு நான் சொல்ல வரல. நம்ம முதல்ல மெச்சூர்ட் ஆகும், அதுக்கப்புறம் நமக்குள்ள இதெல்லாம் வச்சுப்போம். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இது நாள் வரைக்கும் உங்க அம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாங்க. உங்க அப்பா வச்சுட்டு போன சொத்துல தான் இப்ப வரைக்கும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கரெக்டா? இனியும் நம்ம அப்படியே இருக்க முடியுமா? உங்களை நம்பி நான் வந்திருக்கேன். இனியும் நம்ம அப்படி இருக்க முடியாதுல்ல. ஸோ நீங்க ஜாபுக்கு போகணும், நீங்க சம்பாதிக்கணும், அதை வச்சு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண பார்க்கணும். வெண்ணிலா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்டி. அது நடக்காம இருக்குமா? நான் என்ன வீட்லயே இருக்க போறேன். கண்டிப்பா ஜாபுக்கு போவேன். அதுதான் அஜய் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஜாபுக்கு போங்க, லைஃப்ல ஸ்டெடி ஆகுங்க, என்னையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கை எனக்கு முழுசா வரணும். அதுக்காக இப்ப நம்பிக்கை இல்லைன்னா நினைக்காதீங்க. இப்போ நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் அத்தைதான் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மறுபடியும் நம்ம கஷ்டம் கொடுக்கலாமா சொல்லுங்க? இனி அவங்களோட காலத்துக்கு அவங்க மாமாவோட சொத்தை வச்சுட்டு அவங்க நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். நம்ம சம்பாதிக்கிறத வச்சுதான் நம்ம பிள்ளைக்கு சொத்தா தரணும். கரெக்டா? அதுக்கு வழியை பார்க்கலான்ற. அதுக்காக சொத்து சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கலாம்னு நான் சொல்ல வரல. ஒரு ஜாபுக்கு போங்க, நம்ம லைஃபை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிப்போம், அப்புறம் நமக்குள்ள எல்லாம். ப்ளீஸ். என்ன இப்போதைக்கு நமக்குள்ள எதுவும் வேணாம், அதானே? புரியுது. சரி, நான் முதல்ல ஒரு ஜாபுக்கு போகணும், அவ்வளவுதானே? நாளைக்கு இன்டர்வியூக்கு போறதுக்கான வேலையை பாக்குறேன். அதேதான், ஒரு வேலைக்கு போங்க, நம்ம லைஃபை ஸ்டடி பண்ணிப்போம், அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வச்சுப்போம். சரிடி, ஜாப் கிடைச்சிருச்சுன்னா அப்போ இதெல்லாம் ஓகே இல்ல? அஜய், நான் சொன்னது நீங்க சரியா புரிஞ்சுக்கல. ஜாப் கிடைச்சிட்டா மட்டும் போதாது. ஜாப் கிடைச்சி நீங்க 2 to 3 months அதில் ஒர்க் பண்ணுங்க, உங்க சேலரியை வாங்கிட்டு வந்து கொடுங்க. அதுல நம்ம ஃபேமிலி எப்படி ரன் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டா அதுலயே தெரிஞ்சிடும் நம்ம ஸ்டடி ஆயிட்டோமா இல்லையான்னு. அதுக்கப்புறம் நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி சரி நாகர், நான் போய் படுக்கிறேன். தூக்கம் வருது எனக்கு. காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு எங்கேயாவது வேலையை தேடி கொண்டு பிடிச்சி முதல்ல ஒரு ஜாபுக்கு போறதுக்கான வழியை பார்க்கறேன். அப்பதான் எனக்கானதெல்லாம் கரெக்டா நடக்கும். நகரடி. என்ன சாருக்கு கோவம் வந்துருச்சு போல இருக்கேன். நான் சொன்னது தப்பா? அதனால கோவப்படுறீங்களா அஜய்? அப்படிலாம் இல்லம்மா, நீ சொன்னது கரெக்ட் தான். இப்ப நம்ம கல்யாணம் ஆகலன்னா என்ன பண்ணிருப்பேன்? நீ சொன்னது தானே பண்ணிருப்பேன். அப்படி நினைச்சுக்க வேண்டியதுதான். என்ன வெளியில மீட் பண்ற நாம இப்ப வீட்டுக்குள்ள மீட் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுக்காகவே கண்டிப்பா நான் சீக்கிரமே ஜாபை பார்த்து லைஃபை ஸ்டார்ட் பண்றேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேங்க்ஸ். இன்னொரு ரீசனும் இருக்கு. இது மட்டும் ரீசன் இல்ல, இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னா? அது என்னடி? புதுசா ஏதாவது வச்சிருக்கியா? அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்ல போறியா? புதுசா ஒண்ணு இருக்கு, ஆனா அது நம்ம பண்ண முடியாது.
அது பண்ண வேண்டியவங்க பண்ணாதான் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். அது என்னடி? அது ஒன்றும் பெருசாலாம் இல்ல. நாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் இல்ல, அதுல எனக்கு தான் முந்திரி கொட்ட மாதிரி சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேர் பேச்சுலரா தானே இருக்காளுங்க. அவங்களுக்கும் கல்யாணம் ஆகணும்ல. ஸோ அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் இதை தள்ளி வச்சா நல்லா இருக்கும்னு நான் யோசிச்சேன். அதை சொன்னா நீங்க கோவப்படுவீங்கன்னு தான் அதை சொல்லாம இதை சொன்னேன். ஆனா இதுவும் ஒரு ரீசன் தான், ரெண்டுமே ஒரு ரீசன் தான். இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்ற பாரு. உன்ன சரி சரி பொழைச்சு போ. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர்ல உனக்கு தானே முந்திரி கொட்ட மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இப்ப அடுத்த முந்திரி கொட்டை ரெடி ஆயிட்டே இருக்காங்க தெரியுமா? அது யாருங்க? வேற யாரு? நம்ம நிவி நரேன் தான். நிவி நரேனுக்கும் சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது. என்ன ஆச்சு சொல்றீங்க? நிஜமாவா? நிஜமாதான். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் சக்தி அண்ணா அவங்க அப்பா கிட்டயும் நிவியோட அப்பா கிட்டயும் பேசிட்டாங்க. 2 பேரோட கல்யாணத்துக்கு 2 பேருமே சம்மதிச்சிட்டாங்க. நம்ம கல்யாணம் முடிஞ்சுதான் பொண்ணு பார்க்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் சக்தி அண்ணாவும் நரேனும் சொன்னாங்க என்கிட்ட. ஆளுங்க உங்ககிட்ட சக்தி அண்ணாவும் நிறைய நேரம் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பத்தி பயபடி இது சொல்லவே இல்லை. அவளுக்கு ஃபோன் போட்டு வச்சுக்கிறேன், நாளைக்கு தான் இருக்கு. அப்படி ஏதோ பண்ணி வைக்காதடி. இந்த மாதிரி விஷயங்கள் நிவிக்கு தெரியாது. இது தெரியாதா? என்னங்க சொல்றீங்க? ஆமா ஆமா, இவங்க 2 பேரும் தான் மாப்பிள்ளைங்கன்றது நிவிக்கும் இனி அக்காவுக்கும் தெரியாது. இவங்க சர்ப்ரைஸா போய் பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அநேகமா இன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க, சர்ப்ரைஸ் உடைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் ஃபோன் பண்ணணும். நரேனுக்கும் நிவிக்கும் ஃபோன் பண்ணுவோம், நாளைக்கு பேசுவோம். ஓகேவா? சரிங்க மேடம், தூங்கலாமா? அதான் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. சீக்கிரம் பட்டதான் மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியும். அப்போதானே லைஃப்பை ஸ்டடி பண்றதுக்கான வேலைகளை பண்ண முடியும். அங்க பண்ணாதான் இன்னும் 2-3 மாசத்துல நமக்கு எல்லாம் நடக்கும். என்ன, தூங்க போலாமா? சரிங்க அஜய், படுக்கலாம். பாருங்க. எப்படி, பெட்ல ஒண்ணா படுக்கலாமா இல்லனா கீழே தான் படுத்துக்கணுமா? நமக்குள்ள ஒண்ணா வேணாம் தான் சொன்னேன். நம்ம ஒண்ணா படுக்க கூடாதுன்னு சொல்லலையே. அதெல்லாம் ஒண்ணா படுக்கலாம். வாங்க படுப்போம். அப்பாடா, இதுக்காவது மேடம் சம்மதிச்சிங்களே. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வாங்க வாங்க, டைம் ஆகுது, தூங்குவோம்.